ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாளில் விகாரமாதேவி திறந்தவெளி அரங்கில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். 36வது கார்த்திகை வீரர்களுடைய நினைவையொட்டி தான் இந்த நிகழ்வு இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் பலதரப்பட்ட அமைச்சர்கள் மக்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இதுல பேசியிருக்காரு. குறிப்பா ஒரு காலத்துல இருந்த அரசியல் கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா අල්ලස්සකට ගොඩ වෙන එක අපහාසයක් ලෙස සලකපු යුගයක් තිබුණා. ඒ නිසා තමයි සමහර අයගේ ගෙවල් වලට ගිහිල්ලා තමයි අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව කට උත්තර ලිව්වේ. අද කිසිවෙක්ගේ ගෙදර යන්නේ නැහැ. හැම කෙනාම ඉන්න ඕන අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවෙන් සාමාන්‍ය කෙනා යන දොරටුවෙන් ඇතුළට එන්න ඕන. சிஐடி அரசியல் தலைவர்களுடைய அரசியல்வாதிகளுடைய வீடுகளுக்கு போய் தான் விசாரணை செய்வாங்க. அது தொடர்பான விசாரணை அறிக்கையை பெற்றுக்கொள்வாங்க. அங்கே போய் தான் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் இப்போ அது தலைகளா மாறி யாராக இருந்தாலும் சிஐடிக்கு வந்து தான் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். அங்கே வந்து தான் அவங்க வாக்குமூலம் வழங்கணும். ஏன்னா முதல்ல இருந்தவங்க சிஐடிக்கோ அல்லது போலீஸுக்கு போய் வாக்குமூலம் வழங்கினா அது ஒரு கௌரவ பிரச்சனையாக கருதுனாங்க. சாதாரணமான மக்கள் போகணும், ஆனால் அரசியல்வாதிகள் போக மாட்டாங்க. அரசியல்வாதிகளுடைய வீடுகளுக்கு சிஐடியோ அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவோ போய் அங்கே விசாரணை செய்து அதனுடைய அறிக்கையை கொண்டு வரணும். இப்படி தான் இருந்தது. ஆனால் இது மாறி இருக்கு. சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது, சரியானது, அல்லது இப்படி தான் இருக்கணும். அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா மக்களாக இருந்தாங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி ஜனாதிபதி இந்த நாளில் பேசியிருக்காரு. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்த இனவாத பரப்பல்கள், இனவாத செயல்கள் எப்படி நடந்ததுன்னு சொன்னா தங்களுடைய அரசியல் இருப்பை கை வைத்துக் கொள்வதற்கு, அதாவது இருப்பை வைத்துக் கொள்வதற்காக, தக்க வைத்துக் கொள்வதற்காக பலதரப்பட்ட இனவாத செயல்களில் ஈடுபட்டாங்க. அது மிக மிக முக்கியமான ஒன்று. முஸ்லீம் இனவாதிகளும் அதில் இருந்தாங்க, சிங்கள இனவாதிகளும் அதில் இருந்தாங்க. මුස්ලිම් අන්තවාදයට පඩි දීලා තියෙනවා, සිංහල අන්තවාදයට පඩි දීලා තියෙනවා. මහජනගේ බදු මුදල් වලින් මතකද බලන්න. ரெண்டு பேரையுமே இயக்கினதே ஒரு அரசாங்கம் தான். ரெண்டு பேருக்குமே காசு கொடுக்கறது. நீங்க பள்ளி அடிங்க, நீங்க விஹாரை அடிங்கன்னு சொல்லி மக்களுடைய வரி பணத்தை கொடுத்து இனவாதத்தை பரப்பியது கடந்த கால அரசாங்கங்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் இன்றைய நாள்ல. මේ පැත්තේ සිංහල අන්තවාදයට කියනවා උඹලා මුස්ලිම් අයට විරුද්ධව කෑ ගහපල්ලා මෙන්න සල්ලි. අර පැත්තේ මුස්ලිම් අයට කියනවා අන්තවාදී තෝරගෙන උඹලා සිංහලට විරුද්ධව කෑ ගහපල්ලා මෙන්න පඩි. එකම ආණ්ඩුවේ බදු මුදල් වලින් ගෙවලා කියනවා. මතකද බලන්න. එයි. උන් හැම වෙලාවෙම මේ ජාතිවාදී උපයෝග කරගත්තා උන්ගේ පැවැත්ම වෙනුවෙන්. பலதரப்பட்ட எச்சரிக்கைகளும் இதுல விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பா போதைப்பொருள் தொடர்பாக, இப்போ போதைப்பொருள்னு சொன்னா போதைப்பொருளை கண்டுபிடிச்சாச்சு, ஒருத்தரை சுட்டாச்சு, இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கருப்பு அரசாங்கம் ஒளிந்திருக்கிறது. අපරාධ මද්ද්‍රව්‍ය ඒ හුදු මද්ද්‍රව්‍ය व्यसනයක් නෙවෙයි. ඒකත් එක්ක ගොඩනැගුණු අපරාධ රාජ්‍යයක් තිබෙනවා. නිකම් මද්ද්‍රව්‍ය ගෙනලා කවුරු හරි විකුණනවා, කවුරු හරි පාරේ යනකොට වෙඩි තියලා මේ වගේ තත්ත්වයක් නෙවෙයි. මේක කළු අපරාධ රාජ්‍යයක් තිබෙනවා. කළු අපරාධ රාජ්‍යයක් තිබෙනවා. இந்த கருப்பு அரசாங்கத்தோட கடந்த கால அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருக்கார்கள், தொடரப்பட்டிருக்கார்கள். ஆனா இனி இந்த கருப்பு அரசாங்கத்தை தொடர விட மாட்டோம். இதை முற்றுமுழுதாக இல்லாம ஒழிப்பதே அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கும். எனவே இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை இன்றைய நாள்ல பேசியிருக்காரு. නිල රාජ්‍යයේ වැදගත් මරමස්ථානයකට නියෝජනය කරනවා. ඉතිහාස දේශපාලන යාන්ත්‍රණයේ වැදගත් තනතුරු ඇතුලේ අපරාධ කළු අපරාධ රාජ්‍ය තිබුණා. අපි තීරණය කරන් තියෙනවා මේ කළු අපරාධ රාජ්‍ය අපි විනාශ කරනවා. මතකද බලන්න. இந்த உரை பரவலா இப்ப சமூக வலைதளங்கள்லையும் செய்தித்தளங்களையும் அதிகமா பார்க்கின்ற உரையாக மாறி இருக்கு. இலங்கையில கடந்த 9 மாத காலத்துல கிட்டத்தட்ட 5000 கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. நேற்று கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள், கிரிந்தல கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் 400 கோடி பெறுமதியான போதைப்பொருள் சொல்லப்படுறது. துபாயிலிருந்து இயக்குகின்ற ஒரு போதைப்பொருள் தலைவருடைய போதைப்பொருள் அப்படின்றது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பெறுமதி 400 கோடி. தொடர்பான விசாரணைகளும் இது தொடர்பான கைது நடவடிக்கைகளும் இப்ப நடந்திருக்கு. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கிறதுக்கான பிரேரணையை இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் நீதியமைச்சர் சமர்ப்பித்திருந்தாரு. இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. அதாவது இந்த சட்டத்துக்கு சமனான ஒரு சட்டத்தை, இதில் இருக்க பல விஷயங்கள், இதில் இருக்கிற முரண்பாடான பல விஷயங்களை அகற்றிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்டனைக்கு, இந்த குற்றங்களுக்கு எவ்வாறான தண்டனைகள், கைதுகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள், அது தொடர்பான புதிய சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கான இறுதிக்கட்ட வரைவு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இது
முடிவடைந்து பாராளுமன்றத்தில் கொண்டு சமர்ப்பிக்கப்படும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிட்டு அந்த புதிய சட்டத்தை கொண்டு வரதுக்கான வேலைப்பாடுகளை இப்பொழுது அரசாங்கம் முன்முறமா நடத்தி வராங்க. ஒரு ஆச்சரியமான செய்தி, அதோட ஒரு கவலைக்குரிய செய்தியும். இலங்கையில நீரழிவு நோயாளர்கள் சுகர் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்குதுன்ற ஒரு கணக்கெடுப்பு வெளிவந்திருக்கிறது. இலங்கையில் இருக்கிற 5 பேர்ல ஒருவருக்கு நீரழிவு நோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலை அப்படின்னு சொல்லப்படுது. 25 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்களுக்கு அதிகமாக நீரழிவு நோய் இப்பொழுது வர ஆரம்பித்திருப்பது அதிகரித்திருப்பதாகவும், கடந்த காலங்களை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது 73% நீரழிவு நோயினுடைய பாதிப்பும் புதிய நோயாளர்களும் அதிகரித்திருக்கிறார்கள். 73%ன்றது பாரியளவான தொகை அப்படின்னு சொல்லப்படுது. எனவே கவனமாக இருங்க. சாப்பாடுகளில் மிக மிக இப்போ அதிகமாக வெளியில் போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இது சாப்பாட்டில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது அப்படியெல்லாம் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த நாட்களில் நாங்கள் பேசியிருந்தோம். இப்போ புதிய டாக்ஸ், அதாவது வரி செலுத்துனர், வெட் செலுத்துனர் உள்வாங்கப்பட போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அந்த வியாபாரம் செய்கிறவங்க 60 மில்லியனுக்கு மேற்பட்ட வருமானம் வர அந்த தொகைக்கு தான் வரி, அதாவது வெட் கட்டினாங்க. வெட்டும் 2.5% SSCL வரியும் கட்டினாங்க. ஆனா இனி 36 மில்லியனுக்கே அதை குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சிறிய கடை வைத்திருக்கிறவங்களும் இனி இந்த வெட் வரி கட்ட வேண்டி இருக்கும். இதனால பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும் அப்படின்னு மாதிரி பரவலா பேசப்படுது. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப பொதுவாகவே இப்பவே அந்த வரியெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் கடைக்காரர்கள் விற்கிறாங்க. சிலர் அந்த 60 மில்லியன் தாண்டாதவர்கள் வரி, அவங்களோட வருமானத்தில் வரி கட்டாம இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் பொதுமக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க, ஆனா நீங்க கட்டாமல் இருக்கீங்க தானே. அதுக்காகத்தான் இந்த 36% 36 மில்லியனா 60 மில்லியன் 36 மில்லியனா மாத்திருக்காங்க. எனவே இனி வருகின்ற காலங்களில் கடைக்காரர்கள் மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிற வரி பணத்தை அரசாங்கத்துக்கு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 36 மில்லியனாக ஒரு வருஷத்துக்கான வியாபார தொகையை மாற்றி இருக்கிறது அரசாங்கம். ஆனா நிறைய இடங்களில் நாங்க பார்த்த விஷயம் சொன்னா, இனி புதிய வரியை இவங்க டாக்ஸ் கட்ட போறாங்கன்றதுக்காக மக்கள்கிட்ட இருந்தே இந்த வரியை எடுத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு மாதிரி தான் பேசப்படுது. ஆனா அது இல்லை, ஏற்கனவே எடுக்கிறாங்க, ஆனா கடைக்காரர்கள் கட்டாம இருக்காங்க. இனி வருகின்ற காலங்களில் கடைக்காரர்கள் மக்கள்கிட்ட இருந்து இருக்கிற பணத்தை கட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இதோடவாக ஒரு வீடியோ தனியாக நம்ம செய்வோம். இது சும்மா சுருக்கமாக ஞாபகப்படுறதுக்காக நிறைய பேர் இது சம்பந்தமாக பேசியிருந்தேன், நம்மளோட வீடியோக்கெல்லாம் பேசியிருந்தீங்க. இதான் அவருடைய விளக்கம். ஏற்கனவே காசு நம்ம வரி கட்டி எல்லாத்தையும் கட்டி தான் சாமானே வாங்குறோம். ஆனால் சில கடைக்காரர்கள் கட்டுறல, அந்த தொகைக்குள்ளே இருக்காங்க தானே. இந்த 60 மில்லியனுக்குள்ள தான் அவங்களோட வருமானம் இருக்குது, அந்த வியாபாரம் இருக்கணும், இது வரைக்கும் கட்டலை. அதனால இனி 36 மில்லியன் போது அது வரும், கட்டுறதுக்கான அந்த தொகை வரும். கடைக்காரர்கள் கட்டித்தான் ஆகணும் அப்படின்றதான் இப்ப இருக்க நிபந்தனையா இருக்க போது. எனவே இந்த விஷயங்கள் நல்லா பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியா இருக்கு. ஆர்ஜி சந்தூர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.